பெர்சாத்து கட்சியில் உள்நிலை பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பேரா மாநிலத்தைச் சேர்ந்த பல பெர்சாத்து பிரிவு தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீனுக்கு நெருக்கமான 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த மாதம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு தொடர்பாக கட்சியின் ஒழுக்க குழுவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மொஹிதீன் யாசின் பெர்சாத்து தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதுதான் இந்த ஒழுக்க நடவடிக்கைக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பேரா மாநிலத்தில் உள்ள 24 பிரிவுகளில் 14 பிரிவுகள் கட்சியின் உள்நிலை நெருக்கடியை சரியாக கையாள தவறியதாக கூறி மொஹிதீன் யாசின் பதவி விலக வேண்டும் என கோரியிருந்தன. ஒழுக்கக்குழு அறிவிப்பின்படி இந்நடவடிக்கைகள் பெர்சாத்து மற்றும் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் ஆதரவை பாதித்ததாகவும் கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. கட்சியின் ஆண்டு பொது கூட்டத்திற்கு பிறகு முஹிதீனை பதவியில் இருந்து அகற்றும் சதி குறித்த அனாமதேய கடிதம் வெளியானதை தொடர்ந்து பெர்சாத்து கட்சிக்குள் உள்நிலை பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.